நம்ம ஃபேமிலியாக வந்தோம்னா கண்டிப்பாக இதை நம்ம கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு என்ன எதிர்பார்க்கலாமோ அதை தான் எதிர்பார்க்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸை வண்டியில் காய விடுறாங்கன்னு வியூ நல்லா இருக்கலாம். ஜாஸ்தி நாட்கள் ஒரு 2, 3, 4 டேஸ்னால் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஹோட்டலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கங்க. ஊட்டியில் நம்ம இருக்கிறோம். கோல்டன் ஸ்ப்ரிங்ஸ்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் மாதிரின்னு சொல்லலாம். ஹோட்டல்னு சொல்லல, ஒரு குட்டி ஹாஸ்டல் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ நைட் டைமில் தான் நம்ம ரீச் ஆனோம். அப்படியே இந்த ஒரு அப்பனே விநாயகா வினதீப்பான் விநாயகன் லாபி. ஸோ நாம் ஐ திங்க் 2வது மாடியில் தான் நாம் ரூம் இருக்குது. ஸோ நைட் டைம் வந்ததுனால யாருமே இல்லை பாருங்கள் பெருசாக. இதில் வந்து தங்குறது மட்டும்தான். இந்த பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது அதான் நான் சொன்னேன்ல பிகினிங்கில், ஹோட்டல்னு சொல்ல முடியாது. இது ஒரு தங்குற ஏரியா, லைக் தங்குறது மட்டும்தான். நீங்கள் டக்குன்னு தங்கிட்டு ஓடிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம ரூமுக்கு இப்போ வாங்க நம்ம ரூமை பார்க்கலாம். கீஸ் எடுத்து உள்ளுக்குள்ளே போகும்போது இங்கே பாருங்கள், இதுதான் பாத்ரூம். நாம் யூஸ்வலாக பார்க்குற நம்ம ஹோட்டல் வீடியோஸில் பார்க்குற பாத்ரூம் இல்லைங்க, இது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதில் ஆக்சுவலாக பைப்பும் சரியாக ஒர்க் ஆகலை அப்புறமா நம்ம செக் பண்ணும்போது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரூம் இருக்குது. இதுதான் நம்ம படுக்கிற ரூம். இது கொஞ்சம் ஓகே, டீசெண்டாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் வாட்டர் வச்சுருக்காங்க ஒரு கேனுக்குள்ளே. ஸோ அது குட். பின்னால் கிளாஸ் அதுகளெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த ஹைஜீனிக் ப்ராப்ளம்ஸ் வெளிநாட்டு தமிழர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் புதுசாக இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா. ஆனால் இதுதான் நம்ம ரூம், நம்ம கட்டில். இங்கே பாருங்கள் நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி வெளியில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 2 டேஸ் தான் நீங்கள் தங்குறது, 1-2 டேஸ். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம் கேரளா பக்கம். அதுக்குள்ளே ஊட்டியில் நம்ம எவ்வளோ பார்க்க முடியுமோ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஆனால் ஹைலைட் வந்து இந்த பேல்கனி தாங்க. அந்த வியூ இருக்குல்ல, அது பாருங்கள். ஸோ காய்ஸ், நாம் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு என்ன எதிர்பார்க்கலாமோ அதை தான் எதிர்பார்க்கலாம். நம்ம இப்போ பே பண்ணது ஒரு 30 யூரோஸ், 30 யூரோஸ். நம்ம எடுத்த ப்ரோ வர கரன்சிஸில் மாட்டி விடுங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஃபார் 5 பீப்புள், 5 பேருக்கு. ஸோ எங்கே நின்றேன், வெளியில் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பேசலாம். கசன்னு இருக்கு. 5 பீப்புளுக்கு 30 யூரோ. ஸோ 5 பேருக்கு அந்த ப்ரைஸ் படி பார்த்தோம்னா இது ஓகே. ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். ஜாஸ்தி நாட்கள் ஒரு 2, 3, 4 டேஸ்னால் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரூம் கண்டிஷன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. அண்ட் குளிக்கிற ஏரியா ஸ்பெஷலி ஃபார் ஃபேமிலிஸ் திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ். பட் நம்மளை மாதிரி கொஞ்சம் யங் பீப்புளுக்கு சும்மா 1 நைட் ட்ராவலுக்கு கண்டிப்பாக ஓகே. இருந்தாலும் பாத்ரூம் கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி தூக்கம் எல்லாம் நல்லா தான் வந்துச்சு கைஸ். தூக்கம் வந்து ஃபுல் டயர்டாக தான் வந்தோம். ஸோ அது ப்ராப்ளமே இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃபேமிலியாக வந்தோம்னா கண்டிப்பாக இதை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். யூத் நீங்கள் கும்பலாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா இது ஓகே. இங்கே பாருங்கள், இப்போ நான் பார்த்தேன் எப்படி இவங்க ட்ரெஸ்ஸை வண்டியில் காய விடுறாங்கன்னு ஹோட்டலில். செம்ம புதுசாக இருக்குது. இந்த காட்டுக்கு டக்குன்னு காஞ்சிடும் குளிர் காட்டில். இங்கேயால் என்ன பண்ணுறாங்க, காரெல்லாம் பார்க்கிங். ஸோ இதான் நம்ம வியூ நல்லா இருக்குண்ணா இங்கேருந்து. ஸோ அவ்வளோ நாங்கள் ஹோட்டல் வீடியோ குட்டியாக முடிச்சிட்டோம். ஏன்னா குட்டி ரூம் குட்டியாக முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ நோட் பண்ணுங்கப்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் போடுங்க. இங்கே குதிரையோட ஒருத்தர் பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்க. ஸோ அவ்வளோ நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாபாய், டேக் கேர். உங்கள் ஜாமன் தம்பி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் ஊட்டியிலே வரும்.